ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை டிஃபன் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வேர்க்கடலை. அதாவது இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. நம்ம டெய்லி காலையில் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து வேர்க்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். பச்சை வேர்க்கடலை இதை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம் வந்து இந்த மாதிரி நைஸாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் வந்து பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதிலே வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து வெளியில் எங்கேயாச்சும் போனால் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி இருக்காது. நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் நைஸாக சேர்த்துட்டு அடுத்து தக்காளி, கொஞ்சமாக வந்து லெமன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து புளிப்பு அதிகமாகிடுன்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன் வேர்க்கடலைக்கு. இப்போ வந்து இதுக்கு இப்போ எல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். ரொம்ப உப்பு தேவையில்லை, கம்மியாக சேர்த்துங்க. இதோட வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் விட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக விட்டுட்டுனா ரொம்ப புளிப்பு ஏறிடும். அதனால் கொஞ்சமாக விட்டுங்க லெமன். மிளகுத்தூள் வந்து நல்லா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா கடலை வந்து நிறையா இருக்குது. இதோட வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து புளிப்பு அதிகமாகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கொடுத்துட்டுன்னு அழகாக சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் இது. ஏன்னா வந்து நைட்டில் கொடுக்க முடியாது. அதனால் வந்து இதில் வந்து அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால நைட்டில் கொடுக்க முடியாது. இப்போ வந்து இதை எடுத்து காலையில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட வந்து முட்டை, உங்களுக்கு வந்து 1 முட்டையோ 2 முட்டையோ சேர்த்துங்க. சின்னதாக ஒரு கொய்யாக்காய், அது பழம் இல்லை, சின்னதாக சேர்த்துருக்கேன். பழமாக இருந்ததுன்னா அதில் வந்து பூச்சி வந்துடுது உங்களுக்கு. நம்ம வந்து கொய்யாக்காய் வாங்கும் போதே பார்த்து வாங்கணும். நம்ம வந்து காயாக வாங்கினா தான் நல்லாயிருக்கு. சரி கொஞ்சம் பழமாக இருக்கட்டும்னு வாங்கினோம்னா அதில் வந்து புழு இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து வாங்குங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ப்ரோட்டீன் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.